ரின்வி விலாகுடைய மற்றும் ஒரு வீடியோவுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். சூப்பராக இருக்குது, லைட்டான மழைச்சாரல். இந்த வீடியோடைய நோக்கம் வந்து 2 விஷயம். ஒன்று, நான் எப்படி யூகேக்குள்ளே வந்து சேர்ந்தேன் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு, அதுக்கு என்னென்னலாம் செஞ்சேன், எப்படி என்னுடைய ஜேர்னி ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ யூனிவர்சிட்டி போயிட்டே சொல்ல போகிறேன். 2வது பர்பஸ், யூனிவர்சிட்டியில் நான் போய் என்னுடைய லேப்டாப்பை ரிட்டர்ன் பண்ணணும். நான் செய்த ஒரு சிறு பிழை. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அக்டோபர் 19, நாளைக்கு அக்டோபர் 20 என்னுடைய லேப்டாப்போடைய லோன் டேட் முடியுது. நான் வந்து 20ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா எனக்கு ஃபைன் போட்டுருவாங்க. எனக்கு வெள்ளிக்கிழமை நேற்று 17ஆம் தேதியே எனக்கு காலேஜ் இருந்தது, யூனிவர்சிட்டி இருந்தது, லெக்சர்ஸ் போயிட்டு வந்தேன். ஆனால் 28ன்னு என் மனசில் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், அதை மறந்து போய் லேப்டாப்பை இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் ரூமில். நேற்றுக்கு காலையில் தான் மெயில் பார்த்தேன், திங்கக்கிழமை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணுன்னு. நாளைக்கு தீபாவளி, அக்டோபர் 20, 2025, நாளைக்கு தீபாவளி. காலேஜ் உண்டு, ஆனால் எனக்கு லெக்சர் கிடையாது, எனக்கு செவ்வாய்க்கிழமை தான். அதனால் சரி, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை போய் இன்றைக்கி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி கிளம்பிகிட்ருக்கேன். அப்படியே கிளம்பும் வழியில் சைக்கிளில் தான் இன்றைக்கி போய்ட்டு வர போகிறோம். மழை என்னுடைய ரூம்லேருந்து அழகாக இருக்குது. சைக்கிள் தான், என்னுடைய ரூமுக்கு கீழே வந்து சைக்கிள் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நடந்தேன்னா சைக்கிள் எடுத்து சைக்கிள்லேருந்து யூனிவர்சிட்டி நேராக ஒரே ஸ்ட்ரெச்சு. ஏன்னா மலைப்பகுதி ஏற போகிறது இல்லை, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மலைப்பகுதி இருக்கும். இப்போ அந்த பகுதியில் ஏறாமல் சமதளத்துலேயே ஒரு இடம் இருக்குது, அங்கே போனோன்னா பாத்ஃபுட் பில்டிங்னு இருக்கும். அந்த இடத்துல போய் சைக்கிளில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்னொரு சைக்கிள் எடுத்துக்கணும். ஏன்னா 1/2 மணி நேரம் தான் எனக்கு அலவுடு. ஸோ நான் இங்கேருந்து பாத்ஃபுட் பில்டிங் போகிறதுக்கு எனக்கு ஒரு 20 நிமிஷமாக ஆகிடும், 20-25 நிமிஷம் கிட்ட ஆகிடும். அப்போது நான் அங்கேருந்து லைப்ரரி போய் கொடுக்கணும். லைப்ரரி இன்னொரு பில்டிங்கில் இருக்குது, அங்கேருந்து நடந்து வரலாம். அங்கே போய் முடிவு பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அங்கே ஒரு சைக்கிள் எடுத்து லைப்ரரி வாசலில் போய் பார்க் பண்ணிவிட்டு லைப்ரரியில் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வந்து திருப்பி சைக்கிள் எடுத்துகிட்டு வரலான்னு யோசிச்சிருக்கேன். பட் அங்கே போனோன்னே இயற்கை ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னா திடீர்னு அந்த முடிவை வந்து நான் மாற்றிட்டு இதில் கூட போகலாம், நடந்து கூட நான் போயிட்டு வரலாம். அதை வந்து அங்கே போய் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளம்பிட்டே இருக்கேன். கிளம்பிட்டு உள்ளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். மாஸ்டர்ஸ் பயணம் வந்து யூகேயில் ஆரம்பிக்கல, யூகேக்கு முன்னாடி ஜெர்மனியில் ஆரம்பிச்சிது. எனக்கு ஜெர்மனிக்கு போய் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எண்ணம், ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஜெர்மனியில் போய் எப்படி மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு தான் வந்து நான் முதல்ல அப்ளை பண்ணேன். ஜெர்மனியில் ஒரு 6-7 யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன். எனக்கு ஒரு ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ அதை வச்சு கிடச்சிடும்னு நினச்சி அப்ளை பண்ணேன். ஆனால் அங்கே வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அது சம்மந்தமாக இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக இருக்கும். ஆக ஒரு நாள் என்ன பண்ணேன், சரி நமக்கு வந்து அவ்வளோதான், நம்மளால் போக முடியாது போல இருக்கு, நமக்கு முடிஞ்சு போயிடுச்சு, சரி ரைட், நம்ம இப்படியே இருந்து நம்மளோட இதை வந்து ஓட்டலாம் அப்படின்னு நான் ஒரு நாள் யோசித்தேன். சரி முடிஞ்சிடுச்சு, நம்ம வந்து அப்படியே பசங்க படிக்கிறாங்க, அப்படியே நம்ம இருப்போம். ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு இதில் வேலை செஞ்சோம்னா சரி நம்ம அப்படியே இருந்து பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அந்த சமயத்தில் தான் சொல்லுவாங்கல்ல, இயற்கை யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நமக்கு எப்படி கொண்டு வந்து சேர்த்துறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நாள் அப்படியே கேஷுவலாக வண்டியில் தாண்டி போகும்போது என்ன பண்ணாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. சொன்னேன், இந்த மாதிரி இருக்காங்க, ஆனால் எனக்கு வந்து ஜெர்மனியில் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினச்சேன், ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து பஹ்ரைனும் ரிஜெக்ட் ஆகிருந்தது. அப்புறம் ஜெர்மனியில் பாஷில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்போ என்கிட்ட அதுவுமே சரியாக போகல. அது எல்லாமே வந்து பல காரணங்களால் இதாகிடுச்சு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து அப்படியே சரி ஓகேன்னு வெக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க பார்த்துட்டு அப்போ தான் அவங்களுடைய பொண்ணை வந்து ஃப்ரான்ஸுக்கு மாஸ்டர்ஸ்க்கு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த மாதம் தான். ஸோ இது வந்து போன செப்டம்பரில் நடக்குது, 2024 செப்டம்பர் கடைசி கிட்ட வந்து நடக்குது. அவங்க வந்து அவங்களுடைய பொண்ணு அனுப்பிச்சதுனால என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஏன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடாது, யூகே ட்ரை பண்ணுங்கள், யூகே நியூசிலாந்து 2மே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி எங்கேருந்து அப்படியே அந்த
மிக்ஸ் ஆகி டவுனில் இருந்த கவ் டப்புன்னு ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி சரி ஏதோ ஒன்று திருப்பி ட்ரை பண்ணலாமே என்ன இருக்குது ட்ரை பண்ணுறதுல அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த யூகே. அவங்க வந்து அதோட விடலை. அன்றைக்கி நான் ஊருக்கு வேறு கிளம்பினேன், என்னுடைய ஒய்ஃபோடைய ஊருக்கு நாங்கள்லாம் கிளம்பியிருந்தோம். அவங்க போனோடனே கூட வந்து திரும்பி ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அங்கேயே வந்து ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் வந்து இது பண்ண முடியாது, நியூசிலாண்டு பண்ண முடியாது, இது பண்ணலாம் யூகே பண்ணலாம், இல்லை அயர்லாண்டு பண்ணலாம் அப்படிங்கிற சொன்னார். சரின்னு சொல்லி என்னுடைய ரிசர்ச் அப்போ தான் நான் ஆரம்பித்தேன். எனக்கு அது வரைக்கும் நீங்கள் யூகே இதெல்லாம் வர பிளான்லாம் இல்லை. சரி நான் அப்போ தான் ரிசர்ச் ஆரம்பித்து ஒன்றா நியூசிலாண்டு வந்து என்னுடைய தெரிஞ்ச ஒரு கசினுடைய ஃப்ரெண்டு இருந்ததுனால அவர்கிட்டேருந்து நம்பரை வாங்கி நியூசிலாண்டில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நமக்கு அடுத்தது யோசிப்போம் இல்லையா. அப்போ வந்து நான் சைபர் செக்யூரிட்டி படிக்கலான்னு யோசித்தேன். ஏன்னா அது வந்து ஒரு வளர்ந்து வர ஏரியாவாக இருக்குது. எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேறு இருந்தது. சரி நம்ம சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதோடைய பேசிக்ஸ்லாம் பார்த்தேன். அந்த நெட்வொர்க்கிங் அந்த கான்செப்ட்ஸ்லாம் இருந்தது. சரி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரின்னு நியூசிலாண்டோடைய லாஸ்லாம் என்ன, இப்போ நியூசிலாண்டில் படிக்கணுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அதை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்ன போட்டிருந்ததுன்னா நம்ம வந்து பர்சனல் லோனை அந்த பணத்தை வச்சு நம்ம போக முடியாதான், இது வச்சு தான் எடுக்கணுமா. லோன் எடுக்கிறான்னா அந்த மார்ட்கேஜ் லோன், இந்த வீடு வச்சு கொடுக்கறது தான் எடுக்கணுமா, அதுவும் நம்ம பேரில் தான் இருக்கணுமா. என்ன காரணம்னு நான் வந்து தேடும்போது என்ன சொன்னாங்கன்னா, அப்போ தான் வந்து நம்ம திரும்பி வருவோம், இல்லைன்னா நம்ம வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி காரணத்தினால பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரி ஆனால் எனக்கு வந்து இப்போ வீடு இது வைக்கிற பிளான்லாம் இல்லை. ஏன்னா அது வந்து என்னோடது மட்டுமே இல்லாதனால, என் பேரில் மட்டுமே இல்லாதனால சரி அது அந்த ஆப்ஷன் இதாகிடுச்சு, ரூல் ஆகிடுச்சு. ஆனால் இதெல்லாம் கோர்ஸ்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட திரும்பி அவங்க பேசினாங்க, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே அவங்க திரும்பி பேசினாங்க. என்ன ஆச்சு, பேசுனீங்களா எல்லார்கிட்டையும், என்னென்ன பேசுனீங்க, என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவங்க தான் வந்து என்னை ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணது. அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வீடு வந்து இது மாதிரி இல்லைங்க, வைக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு. பணம் தான் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். வீடு வச்சாலுமே ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வீடு வைக்கிற யோசனையில் தான் இருந்தேன், வச்சாலுமே ஷார்ட்டேஜ் ஆகும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன், எங்களுடைய வீடு வச்சு தரேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு இந்த தருணம், ஒரு எமோஷ்னலான தருணம் வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்க தராங்க தரலைங்கிறது அடுத்த விஷயம், பட் அந்த மாதிரி சொல்லணும்னு மனசு வருது இல்லையா. அதனால் யூனிவர்ஸ் வந்து நம்ம நல்லது மட்டுமே பண்ணோம் அப்படின்னா யூனிவர்ஸ் எப்பவுமே நமக்கு வந்து நல்லது தான் செய்யும், நமக்கு எப்படியுமே நல்லதை கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படிங்கிறத நான் அதில் உணர்ந்தேன். சரி லேப்டாப் எடுத்துக்கிட்டேன், சார்ஜர் எடுத்துட்டேன், என்னுடைய ஐடி கார்டு ஃபோன்லேயே இருக்குது. இந்த பேக்கில் ஒரு நல்ல விஷயம், இது நான் முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனியில் கொடுத்தாங்க. இங்கேயே வந்து ரெயின் கோட் இருக்கும், பேக்குடைய ரெயின் கோட் ஒரு ஒயர் அட்டாச் பண்ணி இருக்கும். அநேகமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இல்லை மார்ச் ஏப்ரல் ஆகிடும்னு நினைக்கிறேன், 2026 ஆகிடும்னு நினைக்கிறேன். ரைட்டு கிளம்பியாச்சு. ஃபோன் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா, க்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன்னா அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். சரி இப்படியே போய் இந்த இடத்துல கேமரா அட்டாச் பண்ணிவிடுவேன். நான் அப்படியே பேசிட்டே ஸ்டெர்லிங்கை வந்து படம் முடிச்சுட்டே உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வரேன். பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம்.